குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் ட்ராயிங்கில் செகண்ட் யூனிட் லிமிட் ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, அதுலேயும் உங்களுக்கு ஒரு மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு பொருளுடைய மேற்பரப்பு இருக்குது இல்லையா, அதை தான் வந்து நம்ம சர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், அதை எப்படி வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸாக கொண்டு வரலாம், அந்த சர்ஃபேஸஸில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஃபினிஷ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஜாமெட்ரிக் இர்ரெகுலாரிட்டி ப்ரொடியூஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ். அதாவது ஒரு சர்ஃபேஸ் மேற்பரப்பு, ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டோடைய சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தால் தான், அதாவது ஃபினிஷ்டாக இருக்கணும், ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த பார்ட்டை வந்து அதர் பார்ட்டோட நம்ம மெர்ஜ் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சர்ஃபேஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்கும், அல்லது சொரசொரப்பான சர்ஃபேஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இர்ரெகுலாரிட்டி சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணுறது தான் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் எதுக்காக மெயினாக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்ஜினில் வந்து ஒரு பார்ட் இருக்குது, ரெண்டு பார்ட்ஸ் ஒன்றோட ஒன்று நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி லிமிட்ஸ் அண்ட் ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸில் சொன்ன மாதிரி ரெண்டு பார்ட்டு நம்ம ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணணும். அப்போ கனெக்ட் பண்ணும்போது அந்த ரெண்டு பார்ட்டோடைய அந்த டச் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ், அந்த மேட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ஃபினிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு பார்ட்ஸும் வந்து ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகும். இல்லை ஒரு பார்ட் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, இன்னொரு பார்ட் மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்னா, சொரசொரப்பாக இருக்குன்னா அது கரெக்டாக மெர்ஜ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பார்ட்டை நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் அது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்டன், சிலிண்டர், கியரு, பேரிங்ஸு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தான ஏரியாஸில் வந்துட்டு நம்ம இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொள்கையில் நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்ன கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் ரிடக்ஷன் ஒன்று, த கண்ட்ரோல் ஆஃப் வியர் ஒன்று. அதாவது ஃப்ரிக்ஷன் ரிடக்ஷன் அப்படின்னா உராய்வு, அந்த ரெண்டு பார்ட்டும் ஒன்றோட ஒன்று உராய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னா அந்த உராய்வை வந்து நம்ம குறைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்னொன்று, அந்த ரெண்டு பார்ட் உராயும் போது தேய்மானமாகும் இல்லையா, அந்த தேய்மானத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு நம்ம இப்போது ஒரு பைக், 2 வீலர் 4 வீலர் அல்லது அந்த ஏதாவது வீல்ஸ், பேரிங் அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா, அங்கே வந்து தேய்மானம் ஒரு ரெண்டு பார்ட் ஒன்றோட ஒன்று உராயுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஆயிலோ கிரீஸோ போட்டு நம்ம அதை வந்து ஸ்மூத்தாக வர மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் லூப்ரிகேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி லூப்ரிகேட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணியும் இதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பேரிங், சிலிண்டர், போரு, பிஸ்டன், பின்னு, புஷ்ஷு, ஹெலிக்கல் கியரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஃபினிஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த வியர் சர்வீஸ் ஆஃப் சர்டைன் பீஸ் சப்ஜெக்ட் டு ட்ரை ஃப்ரிக்ஷன். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு பார்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு பார்ட்டை வந்து இன்னொரு பார்ட்டோட நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். அந்த ரெண்டு பார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மூவிங்கில் இருக்கும், அதாவது ஒரு ஆப்ரேஷனில் இருக்கும், ரொட்டேஷனில் இருக்கலாம் அல்லது ஸ்லைடிங்கில் இருக்கலாம். அந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கும்போது அது ஒன்றோட ஒன்று உரசும். ஸோ அப்போ தேய்மானமாகும், அந்த இடத்துல உராய்வு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம சர்ஃபேஸ் ஃபினிஷ் நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த உராய்வு வந்து கம்மியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சொரசொரப்பாக மேடு பள்ளமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய டேமேஜ் ஆகும், தேய்மானம் அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸை வந்து ஸ்மூத் ஃபினிஷிங்காக பண்ணுறோம். அதாவது தொட்டு பார்த்தாவே நம்ம கைக்கு வந்து சாஃப்ட்னஸாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உராய்வு கம்மியாக இருக்கும், தேய்மானமும் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் டூல்ஸ். அதாவது இப்போ நம்ம மிஷின்ஸ் எல்லாம் கலட்டி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த டூல்ஸோட சர்ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் த்ரெட்டிங் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளச் பிளேட், நம்ம இன்ஜின்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கிளச் பிளேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக என்கேஜ் ஆகணும். நம்ம இப்போ பைக்கில் அல்லது 4 வீலர் காரில் வந்து நம்ம கியர் போடும்போது கிளச்சை மிதித்து கியர் போடுவோம் இல்லையா, அப்போ அங்கே பார்த்திங்கன்னா அந்த உள்ள மெக்கானிசத்தில் கிளச் பிளேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்மூத்தாக கியர் போடுறதுக்காக நம்ம கிளச்சை ப்ரெஸ் பண்ணி தான் கியர் போடுவோம். அந்த மாதிரி போடும்போது ஸ்மூத்தாக அது என்கேஜ் ஆகணும், எந்த ஒரு சத்தம் இல்லாமல் தேய்மானம் இல்லாமல் ஸ்மூத்தாக என்கேஜ் ஆகணும் அப்படின்னா அந்த கிளச் பிளேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஆர் எசென்ஷியல் ஆர் சர்டைன் ஹை ப்ரிசிஷன் பீசஸ். அதாவது இந்த ஹை ப்ரிசிஷன் பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப மைன்யூட்டான அளவு இருக்கக்கூடிய ஒரு மெஷரிங் டிவைஸாக இருக்கலாம், அல்லது மெஷர்மெண்ட் ஸ்கேலாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அது வந்து ரொம்ப ஹைலி ப்ரிசிஷன், அதாவது ரொம்ப அக்யூரேட்டான
ஒரு பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சர்ஃபேஸ் ஃபினிஷ் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். எக்ஸாம்பிள், நீங்கள் லேபில் மெட்ராலஜி லேபில் வந்து பார்ப்பீங்க. ஒரு காம்பனண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து வெர்னியர் கேலிப்பர், மைக்ரோமீட்டர் அந்த மாதிரி ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மெஷர் பண்ணுவோம். அப்போ அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் ஃபினிஷ்டு சர்ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து நம்ம அளக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஹை ப்ரிசிஷன் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்மூத் சர்ஃபேஸாக நம்ம கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ், இன்னொன்று அன்கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ். கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராமில் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இதில் பாருங்கள் ஒரு 3 பார்ட் காமிச்சிருக்காங்க இல்லையா. அதாவது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பார்ட் இருக்குது பாருங்கள். இந்த பார்ட் பெரிய பார்ட் இருக்குது. இந்த பார்ட்டுக்குள்ளே இந்த பார்ட் மெர்ஜ் ஆகணும் சர்ஃபேஸ். அதாவது இந்த சர்ஃபேஸ் மேலே இந்த பார்ட்டுடைய சர்ஃபேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ், இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் பார்ட் நெட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, போல்ட்டு மாதிரி. இந்த போல்ட் வந்து இதுக்குள்ளே போய் ஜாயிண்ட் ஆகணும். அப்போது இதோடைய இந்த வெளிப்புற சர்ஃபேஸும் இதோட உட்புற சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ப்ளஸ் இந்த நெட் ஹெட் இருக்கு இல்லையா, இதோட இந்த சர்ஃபேஸும் இந்த வாசர் இருக்கு இல்லையா சென்டரில், இதோட இந்த 2 டயாமீட்டருக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதுதான் சர்ஃபேஸ். அதுதான் இதோட போய் மெர்ஜ் ஆகும். அப்போது இந்த சர்ஃபேஸும் இந்த ஹேராகெட் இருக்கிற சர்ஃபேஸும் இந்த பார்ட்டுடைய சர்ஃபேஸும் வந்து ஸ்மூத்தாக இருந்தால் மட்டும்தான் ஒன்றோட ஒன்று நீட்டாக மெர்ஜ் ஆகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ். அதாவது அந்த 2 பார்ட் ஒன்றோட ஒன்று டச் ஆகிற இடத்துல அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதே வந்து இதோட வெளிப்புற சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அங்கே வந்து நம்ம எந்த பார்ட்டுமே நம்ம மெர்ஜ் பண்ண போகிறதோ ஜாயின் பண்ண போகிறதோ கிடையாது. அதனால் அந்த பார்ட்டுக்கு அந்த சர்ஃபேஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அன்கண்ட்ரோல்டு அல்லது நான் கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இடம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அது வந்து ரஃப்பாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம பார்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த சர்ஃபேஸ் மட்டும்தான் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். மற்ற சர்ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. அது வந்து அன்கண்ட்ரோல்டு அல்லது நான் கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடிய சர்ஃபேஸை வந்து கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அங்கே வந்து ஃபினிஷிங் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்னென்ன டேர்ம்ஸ் இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ், அப்புறம் நாமினல் சர்ஃபேஸ், அப்புறம் ரஃப்னஸ், அப்புறம் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வேல்யூ அண்டு கிரேட், அப்புறம் வேவினஸ் அண்ட் தென் லே. இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது, 6 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம். அதில் நாமினல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து ஒரு காம்பனண்ட்டோடைய ஒரு ரெக்டாங்கிள் காம்பனண்ட், அதோடைய சர்ஃபேஸை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இதை வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ், அதாவது இர்ரெகுலாரிட்டியாக இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டிசைன் தான் இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வேவ் ஃபார்ம்ஸ் மாதிரி தெரியுது. அதாவது வளைவாக இருக்கும் மேடு பள்ளங்கள்லாம். இது வந்து நம்ம இர்ரெகுலாரிட்டி சர்ஃபேஸ், அதாவது இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது, மேடு பள்ளமாக இருக்குது, சொரப்பாக இருக்குது. இதில் என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த டேர்ம்ஸ், அந்த எல்லா டேர்ம்ஸும் இதில் இருக்கும். அதாவது இந்த இடத்துல இப்படி அலையாக வந்திருக்கு இல்லையா, அதை வந்து வேவினஸ் அப்படின்னு சொல்லுவோம். வளைஞ்சிருக்கும் மேடு பள்ளமாக, அதை வந்து நம்ம வேவினஸ் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிறோம், அந்த மேலே இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபைனலாக அந்த சர்ஃபேஸ் கிடைக்கும் இல்லையா, ஸ்மூத்தான சர்ஃபேஸ், அதை தான் நம்மளுடைய சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்ஃபேஸுக்கும் அந்த மேடு பள்ளத்துக்கும் உள்ள ஹைட்டை தான் வந்துட்டு நம்ம வேவினஸ் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இப்படி இந்த லைனாக போட்டிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு கோடு அப்படி கிராஸ் வைஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அது தான் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அந்த சர்ஃபேஸ் ஒவ்வொரு மேடு பள்ளங்களும் போகக்கூடிய டைரெக்ஷன், அதை வந்து நம்ம லே அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்சர், அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டிசைன் வந்துட்டு லைனாக இருக்கும். ஸோ அதுதான் லே, டைரெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த மேடு பள்ளங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறத எடுத்தோம்னா அது ரஃப்னஸ் வித் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலி, பீக் அப்படின்னு 2 பார்ட் இருக்கும். பீக் அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக அப்படி மேலே ஏறி வருது இல்லையா, அதை வந்து நம்ம பீக்னு சொல்லுவோம். கீழே பள்ளமாக வருது வந்துட்டு வேலின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு பார்ட்டுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 6 டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன, த சர்ஃபேஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் இட்ஸ் எக்ஸ்டீரியர் பவுண்ட்ரி. அதாவது அதுக்கு மேலே இருக்கு இல்லையா அந்த பவுண்ட்ரி லேயர், மேலே டாப் சர்ஃபேஸ், அதை தான் வந்து நம்ம சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம்.
அடுத்து நாமினல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா சர்ஃபேஸ் தட் ஹேஸ் பீன் ஃபினிஷ்டு பை எனி ஒன் ஆஃப் த மிஷினிங் ப்ராசஸ் கண்டைன் numerous small peaks and valleys that deviate from the theoretical geometrically perfect surface. அதாவது நம்ம ஒரு சர்ஃபேஸை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஏதாவது ஒரு மிஷினிங் ஆப்ரேஷன் ஃபினிஷிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபினிஷிங் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு அதை நம்ம சர்ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய இர்ரெகுலரிட்டி டிசைனை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட் ஆஃப் மேடு பள்ளம், அதாவது பிக்ஸ் அண்ட் வேலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சின்ன சின்ன மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்தோம்னா அதுக்கு பேர் நாமினல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் அதுலேயும் சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருக்கும். அதை தான் நம்ம நாமினல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரஃப்னஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ்டு பை எனி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வில் ஹேவ் சர்ஃபேஸ் இர்ரெகுலரிட்டிஸ் சச் ஆஸ் பீக்ஸ் அண்ட் வேலிஸ். ஸோ நம்ம சர்ஃபேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா, அதாவது சர்ஃபேஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை எடுத்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளே வந்துட்டு சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இர்ரெகுலரிட்டிஸ் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை தான் வந்துட்டு நம்ம ரஃப்னஸ் அப்படிங்கிறோம். அதாவது சர்ஃபேஸ் வந்துட்டு நம்ம எடுத்த பிறகும் அது மேலே சொரப்பாக மேடு பள்ளங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரஃப்னஸ். ஸோ ரஃப்னஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அந்த பார்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேடு பள்ளமாக வளைஞ்சு வருது இல்லையா, இதை தான் நம்ம பீக் அண்ட் வேலின்னு சொல்லுவோம். ஹைட்டாக இருக்கிற இடத்த, அதாவது உயரமான இடத்த பீக்கணும், ஹைட் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வேலின்னு சொல்லுவோம். அந்த உயரத்துக்கும் அந்த பள்ளத்துக்கும் உள்ள ஹைட்டு தான் வந்துட்டு ரஃப்னஸ் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு உயரத்துக்கும் இன்னொரு உயரத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் அதை வந்து ரஃப்னஸ் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வேல்யூ அண்ட் கிரேடு. அதாவது இப்போ நம்ம சர்ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ஆப்ரேஷனுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு கிரேடும் கொடுத்துருப்பாங்க. இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ கம்பெனியில் ஒரு மிஷினில் சிஎன்சி மிஷின்லேயோ இல்லை லேத் மிஷின்லேயோ ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க, மிஷின் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் ட்ராயிங் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில் ட்ராயிங்கில் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ரஃப்னஸோட வேல்யூ இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்திங்களா, ஒன்று இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா கீழே இருக்கக்கூடிய கிரேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கீழே இருக்கக்கூடிய சிம்பிள், இந்த மூணுமே கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக. அதுக்காக தான் இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வேல்யூ அண்ட் கிரேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஃபினிஷ் இஸ் ஸ்பெசிஃபைட் பை இட்ஸ் ரஃப்னஸ் வேல்யூ இன் மைக்ரான். அதாவது அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைக்ரான் லெவலில் தான் நம்ம கொடுப்போம். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இன்ச் இதில் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஃபினிஷ் அப்படிங்கிறது என்ன, மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருக்கக்கூடிய சர்ஃபேஸை ஃபினிஷ் தான் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம அதிகப்படியான மெட்டலை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அதில் வந்து மைக்ரான் லெவல், லெவலில் தான், மில்லிமீட்டர் மைக்ரான் அந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டலை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எந்த மாதிரி நோட்டேஷனில் நோட் பண்ணுவாங்க அப்படின்னா RA அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்து அந்த சார்ட்டில் பாருங்கள், ரஃப்னஸ் வேல்யூ ரெயின் மீட்டர் மைக்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரொம்ப மைக்ரான் லெவலில் இருக்கும், மில்லிமீட்டரை விட கீழே இருக்கும். இப்போ 50 அப்படின்னா அது வந்து N12 அப்படிங்கிற கிரேடில் நோட் பண்ணுவோம். அதோட ரெஃபரன்ஸ் சிம்பிள் வந்து இந்த மாதிரி இன்ஃபினிட்டி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பான். அதே வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ 25 அப்படி வைக்கிறோம், மைக்ரானில் வைக்கிறோம் அப்படின்னா அதோட கிரேட் நம்பர் வந்து N11. அதோட சிம்பிள் வந்து இந்த ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள், தலைகளாக இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள். 12.5க்கும் N10 அப்படிங்கிற கிரேடு, அதுக்கும் இதே சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு கிரேட் நம்பர் N12, N13, N7, N5, N6, N4, N3, N2, N1 இந்த மாதிரி ஒவ்வொரு மைக்ரான் வேல்யூக்கும் ஒவ்வொரு கிரேட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தான் டயக்ராமில் நோட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு டயக்ராமில் அந்த ஒரு சர்ஃபேஸ் மேலே இந்த மாதிரி 3 ட்ரையாங்கிள் போட்டாங்க அப்படின்னா அதில் வந்து என்ன கிரேடுன்னு பார்க்கணும். N6 அப்படிங்கிற கிரேட் நோட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அதோட மைக்ரான் வேல்யூ நம்ம எவ்வளோ செட் பண்ணணும், மிஷினில் 0.8 அப்படிங்கிறத செட் பண்ணணும். அதே வந்து N5 அப்படின்னு போட்டு இந்த 3 சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா 0.4 அப்படின்னு நம்ம செட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள் வச்சு நம்ம அதோட கிரேடை வச்சு அதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சார்ட், ஸ்டாண்டர்டான BIS சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த சார்ட்லேயே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சேம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ஃபினிஷிங், அதாவது அந்த ரஃப்னஸ் வேல்யூ வந்து எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சாண்ட் கேஸ்டிங் ப்ராசஸில் ஃபினிஷிங் பண்ணோன்னா 6.3 to 50 மில்லிமீட்டரில் வைக்கணும்.
அதே சாயிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணோன்னா 6.3 to 50A தான். ஹேண்ட் கிரைண்டிங் அப்படின்னா 6.3 to 25. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபினிஷிங் ஆப்ரேஷனுக்கும் கிட்டத்தட்ட 18 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த 18 ஆப்ரேஷன்ஸில் நம்ம எது பண்ணாலும் அதுக்கான ரஃப்னஸ் வேல்யூ எம்எம்மில் இந்த சார்ட் படி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அடுத்து வேவினஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த பார்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா அலையாக இருக்கும் இல்லையா, டிசைன் மேடு பள்ளமாக அந்த பீக் வேலி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு நம்ம வேவினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த மேடு பள்ளங்கள், பீக் அண்ட் வேலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வேவினஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து எம்எம்மில் நம்ம எடுத்துப்போம், ஒரு பள்ளத்துக்கும் இன்னொரு பள்ளத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இந்த வேவினஸ் வந்து எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் வந்து வைப்ரேட் ஆகிறதுனாலையோ அல்லது நம்ம ஏதாவது ஹியூமன் எரர் கொடுக்கறதுனாலையோ அந்த பொருள் வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் இருப்போம் மிஷினிங் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது அதில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ்னால் அந்த காம்பனண்ட் சர்ஃபேஸ் மேலே வந்து மேடு பள்ளமாக இருக்கும். பார்த்தா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் நம்ம டீப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் மேடு பள்ளங்கள் நிறையா இருக்கும். அதுதான் வேவினஸ் அப்படிங்கிறோம். அடுத்து லேங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த டயக்ராமில் சொன்னோம் இல்லையா, அந்த காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மேடு பள்ளங்கள், அந்த ரஃப்னஸ், அதோட டெக்ஸ்சர், அதோட டிசைன் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த மாதிரி பேரலல் லைனாக பார்த்தோம் இல்லையா, அது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கும், பேரலாக இருக்கும், அது ஒரு டிசைன். அதாவது parallel to the plane of the projection of the view in which symbol used. அதாவது இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட லைன்ஸ் வந்து பேரலாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் அந்த சர்ஃபேஸ் மேலே, இந்த மாதிரி. அதுதான் நம்ம டயக்ராமில் பார்த்தோம். அதுக்கடுத்து பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அதுலேருந்து 90 டிகிரி வெர்டிக்கலாக கோடு போட்டிருக்கும். அதாவது அந்த டிசைன்ஸ் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைன்ஸாக அமைஞ்சிருக்கும். அப்படி அமைஞ்சிருந்தால் அது பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து எக்ஸ் சேஃபில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கிராஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த காம்பனண்ட்டுடைய மேலே சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக இருக்கிற மாதிரி கசாமுசான்னு இருக்கும், இர்ரெகுலாரிட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கிராஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி மீன் செதில் மாதிரி, அதாவது வேவ் ஃபார்ம்ஸ் மாதிரி இப்படி இருக்கும். இந்த டிசைன் பார்க்குறீங்க இல்லையா, செதில்கள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மல்டி டைரெக்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிசைன். அதே வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இப்போ மரமெல்லாம் அறுத்தோம்னா அதோட சர்ஃபேஸ் எப்படி தெரியும் நமக்கு, இந்த மாதிரி ரவுண்டாக தெரியுமா. ஒரு பெரிய தென்னை மரமோ பனை மரமோ ஏதாவது ஒன்று நம்ம கட் பண்ணோன்னா அதோட டிசைன் வந்து பரப்பு எப்படி தெரியும் நமக்கு, அறுத்த இடத்துல இந்த மாதிரி ரவுண்டாக தெரியும். அதுதான் வந்து நம்ம சர்க்குலர் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ரேடியல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி டிசைன்ஸாக தெரியும் அந்த கிராஸ் செக்ஷன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரேடியல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான சிம்பிளும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி நம்ம அந்த டயக்ராமில் நோட் பண்ணணும், அதாவது ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் அதோட சர்ஃபேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி டயக்ராமில் காமிக்கும்போது இப்படி டிக் பண்ணி ஆர் அப்படின்னு காமிக்கணும். ஸோ நம்ம இந்த டிசைன்ஸை பேஸ் பண்ணி எந்த மாதிரி அந்த டயக்ராமில் வந்துட்டு நோட்டேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ மல்டி டைரெக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக டிக் பண்ணி எம் அப்படின்ற சிம்பிள் போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மல்டி டைரெக்ஷனல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸ் சிம்பிள்ஸ். அந்த சர்ஃபேஸோட ரஃப்னஸ் வந்துட்டு எந்த மாதிரி நம்ம சிம்பிளை டயக்ராமில் காமிப்போம் அப்படின்னா, பேசிக் சிம்பிள் ஒன்று இருக்குது. அந்த சிம்பிள் வந்து இப்படி டிக் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள். ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 60 டிகிரி ஆங்கிள் கொடுத்து சர்ஃபேஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேசிக் சிம்பிள் அப்படிமோ. அதே வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டீரியலை வந்து அந்த இடத்துல ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து இந்த செகண்ட் சிம்பிள். இந்த மாதிரி டிக்கில் வந்துட்டு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கவர் பண்ணி மேலே லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. சேம் அதே 60 டிகிரி ரெண்டு பக்கமும் இருக்கும். மேலே வந்துட்டு அந்த ரெண்டு லைனையும் இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே வந்து இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு காமிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல மெட்டீரியல் ரிமூவே பண்ணலை, அந்த இடத்துல சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அந்த இடத்துல மெட்டீரியல் ரிமூவ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த ஆப்ரேஷனுமே அந்த இடத்துல பண்ணலை, ஆனால் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல மெட்டீரியல் ரிமூவ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் மாதிரி சர்க்கிள் போட்டு காமிக்கணும் இதுக்குள்ளே. அதே வந்து பர்டிகுலராக அந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு காமிப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்துட்டு டயக்ராமில் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் ஸ்டாண்டர்ட் சிம்பிள், அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ABCD இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வேல்யூ இன் மைக்ரான்ஸ், ரஃப்னஸ் கிரேட் நம்பர், அதை வந்து அந்த இடத்துல ஏங்கிற இடத்துல நோட் பண்ணுவாங்க. என்னென்னா சர்ஃபேஸோட ரஃப்னஸ் வேல்யூ, அதாவது எத்தனை மைக்ரானில் நம்ம வந்து அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. பிங்கிறது என்னென்னா ப்ரொடக்ஷன் மெத்தடு. பி எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபையாக அந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து நோட் பண்ணணும். இப்போ ஷேப்பிங் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படின்னா ஷேப்பிங் ப்ராசஸ் அந்த இடத்துல நடந்திருக்கு. சர்ஃபேஸோட ரஃப்னஸ் வேல்யூ 6.3, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க AB. அடுத்து சிங்கிறது என்ன, சாம்பிளிங் லென்த்து. லென்த் அப்படிங்கிறது என்ன, அந்த சாம்பிளோட லென்த்து. நமக்கு இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2.5 mm லென்த்து கொடுத்துருக்காங்க எம்எம்க்கு, அதுதான் சாம்பிளிங் லென்த்து, அந்த ஆப்ஜெக்டோடைய லென்த்து. அடுத்து டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளே, டிங்கிறது டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளே. அந்த இடத்துல இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பர்பெண்டிகுலர் போட்டிருக்காங்க. பர்பெண்டிகுலர் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டெக்ஸ்சர் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும். பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்டில் வெர்டிகுலர் லைன்ஸ் மாதிரி வந்திருந்தால் அது பர்பெண்டிகுலர். அந்த ஐக்கான் தான் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மிஷின் அலவன்ஸ். மிஷின் அலவன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது 6.3 mm இங்கே வந்து எக்ஸாம்பிளில் பாருங்கள், 6.3 mm மிஷினிங் சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 6.3 mmக்கு மெட்டீரியல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுருக்கணும். அந்த காம்பனண்ட்டில் எந்த இடத்துல நம்ம சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு நம்ம மெட்டல் வச்சுருந்தா தான் அதை வந்து கட் பண்ணி எடுத்து ஃபினிஷ் பண்ண முடியும். அந்த மெட்டீரியலை, எக்ஸஸ் மெட்டீரியலுக்கு பேர் தான் மிஷினிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 5 mm வந்து நம்ம விட்டு வச்சுருக்கோம் ஃபினிஷிங்காக. அதை வந்துட்டு 6.3ங்கிற கிரேட் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறோம். இப்படி தான் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஐக்கான் போட்டு அந்த சிம்பிள் போட்டு நோட் பண்ணுவோம். ஸோ இதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சும்மா ஒரு டயக்ராம், ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அதில் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி வரணும், எந்தெந்த இடத்துல ஃபினிஷிங் வரணும். ஏங்கிறது நம்ம அந்த மைக்ரான் லெவல் வேல்யூ, பிங்கிறது ஆப்ரேஷன், சிங்கிறது லென்த்து. ஸோ அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணணும். ஒரு ட்ராயிங்கில் எங்கெங்கெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத இதில் காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காம்பனன்ட், சிலிண்ட்ரிக்கல் காம்பனன்ட் 3 ஸ்டெப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரஃப்னஸ் சிம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, ஆல் ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த காம்பனண்ட்டோடைய எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே மாதிரி சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வந்து நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆல் ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஸ்பெசிஃபையாக எனக்கு இந்த இடத்துல இப்போ டூன் போட்டிருக்காங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு செகண்ட் பார்ட் எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும் எனக்கு ஃபினிஷிங் வந்து நடந்திருக்கணும். அப்படின்னா டூன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த டயக்ராமில் இந்த சிம்பிள் பக்கத்தில் டூன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், செகண்ட் பார்ட் எங்கே இருக்குது, பார்ட் நம்பர் 2 வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் பார்ட் நம்பர் 2. அப்போ அந்த பார்ட் நம்பர் 2க்கு மட்டும் எனக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மீனிங். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சர்ஃபேஸ் சிம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் வந்து வேல்யூ வந்து எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே டாலரன்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணி ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மெட்டீரியல் ரிமூவ் பண்ணவே இல்லை. ஏங்கிறது அந்த வேல்யூ, ரஃப்னஸ் வேல்யூ. மெட்டீரியல் ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் இந்த சிம்பிள் நம்ம போடுவோம். அதே வந்து இப்படி டிக் பண்ணி A1 A2ன்னு 2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மேக்ஸிமம் வேல்யூ அண்டு மினிமம் வேல்யூ 2 வேல்யூ கொடுத்து, நம்ம ஏற்கனவே டாலரன்ஸில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே மெத்தடு. மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கொடுத்து மெட்டீரியலை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி பர்பெண்டிகுலர் சிம்பிள் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல மிஷினிங் வந்து நடந்திருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிள். அதே மாதிரி இந்த மாதிரி கிரேடும் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அந்த கிரேடு சார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, N9 N6 அப்படின்னா N9க்கு என்ன கிரேடில் நம்ம மைக்ரான் லெவலில் பண்ணணுமோ அதுவும் N6ல் எவ்வளோ மைக்ரான்ஸில் நம்ம ரஃப்னஸ் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த கிரேடு வச்சு நம்ம இந்த சார்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து மிஷினிங் சிம்பிள்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மேலே வந்து கொஞ்சோண்டு கேப் விட்டுருப்பாங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா மெட்டல் ப்ரொவைடட் டு ப்ரொடியூஸ் அ டிசைர்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மெட்டீரியலோட சர்ஃபேஸில் நம்ம சர்ஃபேஸ் ஃபினிஷிங், அதாவது மேலே ரஃபாக இருக்கிற சர்ஃபேஸை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, கட் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் மெட்டல் விட்டு வச்சுருக்கணும். இப்போ எனக்கு ஒரு ஸ்கொயர் ஆப்ஜெக்ட் இருக்குது, எனக்கு 5 சென்டிமீட்டரில்
எல்லா சைடும் ஒரு ஸ்கொயராக ஒரு க்யூப் வந்து எங்கிட்ட இருக்குது. அந்த க்யூபை நான் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே நான் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா இப்போ 5 சென்டிமீட்டருங்கிறது ஃபைனல் சைஸு. அப்போ நான் சர்ஃபேஸ் ஃபினிஷ்க்கு கொஞ்சம் விட்டுருக்கணும் இல்லையா மெட்டல். இல்லை நான் அந்த 5 சென்டிமீட்டர் தான் எனக்கு இருக்குது, அதில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணணும், ஒரு 1 mm சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா எல்லா சைடும் 1 mm மெட்டலை குறைக்கும் போது அந்த 5 சென்டிமீட்டருங்கிறது 4 சென்டிமீட்டர் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத 6 சென்டிமீட்டராக நம்ம எடுத்துக்கிறோம் ஆப்ஜெக்டை. அதை ஃபினிஷ் பண்ணி 5 சென்டிமீட்டருக்கு கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகும், அந்த 1 சென்டிமீட்டர் வந்து ஃபினிஷிங்க்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு மெட்டீரியலை வந்து விட்டு வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதான் நம்ம மெஷினிங் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ரிமூவ் ஆயிரும், ஃப்ளாட் சர்ஃபேஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மிஷினிங் அலவன்ஸ் 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டிசைனில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி மெட்டலை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ, 2னா 2 mm. அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 mm மெட்டீரியல் விட்டு வச்சுருப்பாங்க. அந்த 2 mm தான் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும். அதை தான் இந்த மாதிரி டயக்ராமில் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். இது ரொம்ப சின்ன டாபிக் தான். உங்களுக்கு லிமிட்ஸ், ஃபிட் அண்ட் டாலரன்ஸ் அந்த டாப்பிக்கும் ப்ளஸ் இந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாப்பிக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்யூச்சரில் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு அங்கே காம்பனன்ட் மிஷினில், சிஎன்சி மிஷினில், லேத் மிஷினில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அங்கே போய்ட்டு ஒரு ட்ராயிங்கை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அங்கே போய் உங்களுக்கு அந்த ட்ராயிங்ஸை ரீட் பண்ணி அந்த பார்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து யூடியூப்பில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இடையில நீங்கள் காலேஜஸ் வந்து கூட நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ ட்ராயிங்ஸ்லாம் போட்டு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.